எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர். உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவங்க பிஸ்னஸுக்கு விரோதமாய் மந்திரவாதங்களை செய்வது, குடும்பத்திற்கு விரோதமாய் சில வியாதிகளை ஏவி விடுவது, குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுப்பது, சிலருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்வது, பில்லி சூனியங்களை செய்வது என்று பல காரியங்களை இந்த பூமியில் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்மால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லவே இல்லை என்று கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நாங்கள் நல்லா வளர்ந்து வந்தோம் பிரதர், எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க கீழே தள்ளிட்டாங்க, எங்களுக்கு விரோதமாக இப்படி செஞ்சுட்டாங்க பிரதர், இப்போ எங்களுக்கு யாராவது செஞ்சுடுவாங்க. சிலர் எனக்கு கேட்பாங்க, பிரதர் ஜெபம் பண்ணீங்களே, எங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதா, எங்களுக்கு விரோதமாக யாராவது பண்ணியிருக்காங்களா என்று சொல்லி சிலர் ஆச்சரியமாக இடத்தில் கேட்பது உண்டு. பெரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் இருக்க போவதே கிடையாது. யார் மந்திரவாதங்களை செய்கிறானோ அது அவனுக்கே திரும்பி போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நீ பயந்து கலங்கி உட்கார்ந்திருந்த சூழ்நிலைகள் எல்லாம் போதும். இன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர்களை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த மந்திரவாதத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டுமேயானால், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமேயானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உபாகமம் 33:29 சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது உன் வாழ்க்கையை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அவங்க ஜெபிச்சா போதும், இவங்க ஜெபிச்சா போதும், இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சா போதும்னு சொல்லி ஊழியக்காரன் மேலே பாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? உங்களை பார்த்து ஒரே ஒரு காரியம், உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை எழும்பி நிற்க செய்வார். உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்களை பலிக்காதபடி கர்த்தர் செய்வார். நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்காய் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. என் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் மாந்திரிகத்தினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கு விடுதலையாக்குவீராக. விடுதலை ஆவியினுடைய வல்லமை பாய்ந்து இறங்கட்டும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இன்றோடு விடுதலை நடக்கட்டும். கட்டுகளெல்லாம் அறுக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா ஏமாற்றுகிற ஆவிகள் எல்லாம் அடங்கி போகட்டும். வீட்டிற்குள் தெய்வீக சமாதானம், சந்தோஷம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த மந்திரவாதத்தினால் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்து போனார்களோ அத்தனை காரியத்தையும் சத்துருடைய கையிலிருந்து பிடுங்கி கொடுப்பீராக. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.